நிறைவு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய துணைவேந்தர் அம்மா அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த மாநில அளவிலான மாபெரும் உழவு தின விழா கடந்த 4 நாட்களாக நடைபெற்று இன்றைய தினம் அதனுடைய நிறைவு விழாவும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய அக்ரிகார்ட் விற்பனை தளம் அதனுடைய தளத்தை தொடங்கி வைத்து சிறந்த அறிஞர்களுக்கான விருது மற்றும் நிதியுதவி அளித்தவர்களை கௌரவித்து உழவு தின விழா நிறைவுரையாற்ற இருக்கின்ற என்னுடைய போற்றுதலுக்குரிய துணைவேந்தர் அவர்களை பல்கலைக்கழகத்தினுடைய சார்பாகவும் அனைத்து நல்ல உணவுடைய சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் உதவிய எங்களுடைய பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளையும் வருக வருக என இந்த தருணத்தில் வரவேற்கின்றோம். மற்றும் எங்களுடைய அனைத்து கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் ஆராய்ச்சி மையங்கள் வேளாண்மை அறிவியலுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர்கள் விஞ்ஞான பெருமக்கள் அலுவலர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் ஆராய்ச்சி மாணவ துணை பேரையும் இந்த தருணத்தில் வருக வருக என்ற வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக கூடியிருக்கும் விவசாய பெருமக்கள் மற்றும் இங்கு அரங்குகள் அமைக்கின்ற பல்வேறு அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் போன்ற அத்துணை பேரையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் அவர்களையும் மனமாற பல்கலைக்கழக சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் இது உழவு தின விழா மட்டுமல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வரவேற்பு உரையில் அதாவது துவக்க உரையில் இது உழவர்களுக்கான ஒரு திருவிழா. இந்த நிகழ்ச்சியில் 248 அரங்குகள் அமைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் மூலமாக 48 அரங்குகளும் பல்கலைக்கழகம் இல்லாமல் தனியார் கேவிகே மூலமாக 9 அரங்குகளும் மீன்வள பல்கலைக்கழகத்தின் மூலமாக 1 அரங்கும் நிதி உதவி அளித்தவர்கள் மூலமாக 40 அரங்குகளும் அரசு துறை வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் துறை விதை சார்களிப்பு துறை போன்ற அரசு துறை மூலமாக 9 அரங்குகளும் மத்திய அரசாங்கத்தினுடைய துறை சார்பாக 8 அரங்குகளும் இந்த தென்னை வாரியம் போன்ற அந்த வாரியம் மூலமாக 5 அரங்குகளும் வங்கிகள் மூலமாக 3 அரங்குகளும் மற்றும் தனியார் நிறுவனம் மூலமாக 125 அரங்குகளும் அமைக்கப்பட்டு 248 உள் அரங்குகளும் 24 வெளி அரங்குகளும் மொத்தமாக 272 அரங்குகள் அமைக்கப்பட்டது. இதில் அத்துணை வகையான வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்ந்த அத்துணை வகையான பொருள்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய பயிர் மேலாண்மை துறையுடைய இயக்கத்தின் சார்பாகவும் பயிர் இனப்பெருக்கத்துறையுடைய என்னுடைய சார்பாகவும் பயிர் தோட்டக்கலை கல்லூரியின் சார்பாகவும் செயல் விளக்கங்கள் புதிய பயிர் ரகங்கள் வயல்வெளியில் பயிரிட்டு அதனுடைய செயல் விளக்கங்கள் விவசாய பெருமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இங்கே தொழில்நுட்ப கருத்தரங்கம் குறிப்பாக இந்த தனி நன்கொடையாளர்கள் வழங்கிய அவங்களுடைய நிறுவனங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய புதிய தொழில்நுட்பங்களும் கருத்தரங்கம் மூலமாக விவசாயிகளுக்கு எடுத்து வைக்கப்பட்டது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உழவு தின விழாவில் கேள்வி பதில் நிகழ்ச்சி வைத்திருந்தோம். விவசாயிகளுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்ப்பதற்காக இந்த ஃபார்ம் அட்வைசரி சொல்லக்கூடிய பண்ணை அட்வைசரி ஆலோசனை விஞ்ஞானிகள் வழங்கினார்கள். தொடர்ந்து 2 வேளைகளும் பல்வேறு துறை சார்ந்த விஞ்ஞானிகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்து விவசாயிகளுக்கு உண்டான சந்தேகங்களை தீர்த்து வைத்தார்கள். இது முழுக்க எங்களுடைய துணைவேந்தர்களுடைய வழிகாட்டுதலோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முதலாக பல்கலைக்கழக உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தில் இருந்து இந்த உழவு தின விழா நடத்த வேண்டும் என்று ஆலோசிக்கும் போது எங்களுடைய துணைவேந்தர்கள் சொன்ன முதல் வார்த்தை இந்த வருஷம் கிரவுண்டில் நடத்துங்க. நம்ம கொடிசியாவில் இருந்து இந்த வருஷம் கலந்துக்கல, பல்கலைக்கழகம் கலந்துக்கல.
அதே மாதிரி நம்ம வந்து மிக பிரமாண்டமாக நம்ம நடத்தணும், கிரவுண்டில் நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினாங்க, வழிகாட்டுதல் வழங்கினாங்க. அந்த விதத்தில் இங்கே எல்லாருடைய ஒத்துழைப்போடும், இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது கிடையாது. எங்ககிட்ட வந்து 18 கல்லூரிகள் இருக்கு, 43 ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, 15 கேவிகே இருக்கு. அத்துணை விஞ்ஞானிகளுடைய சார்பாகவும் அத்துணையுடைய உயர் அதிகாரிகளுடைய சார்பாகவும் எங்களுடைய துணையாளருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 1 மாதத்துக்கு மேலாக சிரமப்பட்டு எல்லா ஆலோசனை செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். சென்றடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் எங்களுடைய துணைவேந்தர் அம்மாவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே எல்லோரும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற நிறைய நல்ல உணவுகளுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ராசி சீடு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ராசி சீடுக்காரங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் வரவேற்புரை சொன்னால் கூட நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட முக்கியமான கடமை. நன்றி உரை தனியாக இருந்தால் கூட பல்கலைக்கழகத்தோட சார்பாக எங்களோட துணைவேந்தர் அம்மாவோட சார்பாக இந்த நல்ல உலக தொடர்ந்து அவங்களுடைய நல்ல ஆதரவுகளை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். எங்ககிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு, விவசாயிகளை போய் சேரணும். அப்போ அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வேளாண் காப்பீட்டு நிறுவனம் நிதி பண்ணியிருக்கிறாங்க. பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்பிஎல் அவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டோபின்னு சொல்லுவாங்க, ட்ரீ அவுட் சைட் த ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பிக் கம்பெனி வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து சிஆர்ஐ பம்பு எங்களுக்கு காலகாலமாக வந்து எங்களுக்கு நிதி உதவி பண்ணி விவசாயிகளுக்கு இந்த வேளாண் செம்மல் விருது கொடுக்கறதுக்கு அவங்க தான் நிதி உதவி பண்ணியிருக்காங்க. எங்களோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேடம் ஃப்ரண்ட் ரோலே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய கிளை நிறுவனம் மாதிரி அவங்கள பேங்காக இருந்தால் கூட எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு நிறுவனம் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. எப்பயும் உதவி பண்ணியிருக்காங்க. ஐஏஹெச்ஆர் தோட்டக்கலை நிறுவனம் பெங்களூரில் வந்து தோட்டக்கலை பண்ணியிருக்காங்க. சேஷசாய் பேப்பர் போர்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாடு இன்புட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. சக்தி சுகர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய இப்கோ பண்ணியிருக்கிறாங்க. டபே கம்பெனி பண்ணியிருக்கிறாங்க. அது போல இப்கோ கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஆக இத்தனை நல்ல உணவுகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது மேடம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து வந்து இது போல நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்மளுடைய எதிர்வரும் காலத்தில் இதே போல நிகழ்ச்சியை நடத்துவோம்னு சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் உறுதி அளிச்சுக்கிட்டு இது மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கிற அத்தனை நல்ல உணவு வருக நான் வரவேற்றது. இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் மலர்கொத்து வழங்கியும் வரவேற்குமாறு பெருமதிப்பிற்குரிய விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனத்தின் பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்கள் தொடர்ச்சியாக பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் அவர்கள் தற்பொழுது பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் அறிவியல் பயணம் எள்ளளவும் தொய்வின்றி ஈடேற முனைப்புடன் செயல்பட்டு வரும் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களே, கரும்பு இனப்பெருக்க நிலைய இயக்குனர் அவர்களே, பல்கலைக்கழக அதிகாரிகளே, விஞ்ஞானிகளே, அலுவலர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக உள்ள உழவர் பெருமக்களே, பார்வையாளர்களே, அன்பளிப்பாளர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த உழவர் தின விழாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 சிறப்பு அம்சங்கள். நம்மளோட தேசிய உழவர் தின விழா டிசம்பர் 23 சௌத்ரி சரண் சிங் நினைவாக கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெறும் இந்த உழவர் தின விழா நம்மளது இந்தியாவின் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதனோட நினைவு நாள் நேற்று 28ஆம் தேதியோட கொண்டாடுறது. இது ஒரு சிறப்பு, தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பற்றி அமைஞ்சிருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வளர்ந்து வரும் சூழ்நிலையில் இந்த விவசாயத்தின் சிறப்பை வந்துட்டு எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருவள்ளுவர்ல இருந்து உலகத்திலேயே மிக வளர்ந்த நாடாக கருதப்படும் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியார் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் வரை சொல்லியிருக்கிறாங்க, உழவு தொழிலுக்கு ஈடான தொழிலே கிடையாது, உழவு தொழிலை விட ஒரு மேன்மையான தொழில் கிடையாது, உழவு தொழிலை விட ஒரு யூஸ்ஃபுல் அதாவது பயனுள்ள தொழில் எதுவும் கிடையாது, உழவு தொழிலை விட வேற எந்த தொழிலுமே உடல் நலத்துக்கு உகந்த தொழில் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி
இருந்த ஒரு தொழில் வந்து இன்னைக்கு பல முனை போட்டிகளுக்கிடையே பல இன்னல்களை சந்தித்து முன்னேறி வருகிறது. அந்த சவால்களில் சிலவற்றை கூற வேண்டுமானால், குறைந்து வரும் நிலப்பரப்பு, குறைந்து வரும் நீர்வளம், குறைந்து வரும் இயற்கை வளங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்கள், இவ்வளவு இன்னல்களுக்கிடையும் இன்னைக்கு இருக்கிற 7 பில்லியன் பாப்புலேஷனுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். இன்னும் 20-30 வருஷத்துல வந்து அடிஷ்னலாக 2.2 பில்லியன் பீப்புள், அதாவது 9 பில்லியன் பீப்புளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடணும். அப்படின்னா நம்மளோட உணவு உற்பத்தி இன்னைக்கு இருக்கிறத விட 50 to 70% கூட்டணும். வருஷம் பரப்பு குறைஞ்சிட்டு வருது, வேளாண்மையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. அந்த சூழ்நிலையில இது அடைவது சாத்தியமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு எல்லாரோட மனசுலையும் இருக்குது. அதுக்கு வேணும்னா நாம வந்து வேளாண்மையை வந்து ஒரு சாதாரண பாரம்பரிய தொழிலா கருதாம தொழில்நுட்பங்களை உள்புகுத்தி தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மகசூலையும் உற்பத்தியையும் பல மடங்கு பெருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு வேர்ல்டில். ஸோ கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல் அக்ரிகல்ச்சர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் கல்டிவேஷன், 1 ஏக்கர்ல எடுக்கிற உற்பத்தியை வந்து 5 சென்ட்ல எடுத்துடுறாங்க ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி உலகெங்கிலும் பரவி கிடக்குது. நம்மளோட விவசாயிகளுக்கு அதை கொண்டு சேர்க்கணும்னா நம்ம வேளாண்மை விரிவாக்கத்தில் வந்து பல யுக்திகள் இருக்குது. ஸோ மாஸ் மீடியா, கான்டாக்ட், டெமான்ஸ்ட்ரேஷன், பயிற்சிகள் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த உழவர் தின விழா. நாம் வந்து உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பங்கள், விவசாயத்தில் உள்ள புது தொழில்நுட்பங்கள் அவ்வளவுக்கும் வந்து காட்சிப்படுத்துதல் மற்றும் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், அந்த வகையில் எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல வைக்கிற பர்பஸ் தான். அந்த வகையில் சீரிய முயற்சி எடுத்து எங்களுக்கு பெரும் வழிகாட்டி எங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபீஸர், டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொன்ன அவ்வளோ ஐடியாவுக்கும் அவங்களோட பர்சனல் கவனத்தை சேர்த்து எங்களை வழி நடத்தி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்த மேடம் வைஸ் சான்சலர் அவர்களுக்கு நன்றி அனைவரின் சார்பிலும். மற்றும் இந்த உழவர் தின விழாவை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி அதை வந்து எங்கள் மேடமோட ட்ரீமை வந்து நனவாக்கின டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் முருகன் அவர்களுக்கும், மற்றும் இதற்கு செயல் விளக்கங்கள் மற்றும் காட்சி மையங்கள் அமைத்து கொடுத்த பயிர் மேலாண்மை இயக்கம், பயிர் இனப்பெருக்க மையம் மற்றும் பயிர் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை இயக்கம், எல்லாரோட இன்ஜினியரிங், ஹார்டிகல்ச்சர், டீன்ஸ், டைரக்டர்ஸ் அனைவரோட இன்வால்மெண்ட்டோட எங்களோட டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள அனைத்து டெக்னாலஜியும் ஒரே கிரவுண்டில் 250 ஸ்டால் மூலம் காட்சிப்படுத்திட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு வித்தியாசம் பார்க்கணுன்னா, இவ்வளவு நாள் ட்ரெடிஷ்னலாக வந்தீங்கன்னா ஒரு 50 கடை வச்சுருப்பாங்க, வெரைட்டிஸ் மற்றும் பொருள்களை மட்டும் வச்சுட்டு. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க 50% ஆஃப் த ஸ்டால்ஸ் வந்துட்டு 2-3 மெக்கனைசேஷன், ஸோ இயந்திரமயமாக்குதல் அண்ட் செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்ஸ் அண்ட் லைக் அறுவடை மின்சார தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண் பொருட்களை மேம்படுத்துதல், இதில் தான் இருக்குது. இதுதான் இன்னைக்கு உள்ள விவசாயத்துக்கு வேணும். விவசாய பொருளை பொருளாக விற்காமல் அதை ப்ராடக்டாக விற்கணும். அப்போ தான் வந்து வேளாண் உழவர்களும் உழவை நம்பி இருக்கிற அனைத்து மக்களும் பயன்பெற முடியும். அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா தொழில்நுட்பங்களையும், எல்லா வகையான வேளாண்மையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்களையும் மற்றும் அதை சார்ந்த காட்சி பொருள்களையும் உங்களோட பார்வைக்கு இங்கே வச்சுருந்தோம். உங்களுக்கு இதுலேயும் தெளிவு இல்லைன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் எங்களோட ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் கேவிகே வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இருக்குது. எனி டைம் நீங்கள் போய் கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் எங்களோட 18 காலேஜ், 40 ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் 15 வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்குது. எங்களோட துணைவேந்தரின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து இப்போ உழவர்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறோம். FPO உழவர் அமைப்புகள் மூலமும் மற்றும் எங்களோட வேளாண் அறிவியல் நிலையங்களின் மூலமும் உங்களோட நேரடி தொடர்பில் உள்ளோம். எங்களுக்கும் நிறைய தொடர்பு இணைப்புகள் வந்துருச்சு. வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இருக்குது, யூடியூப் கான்டாக்ட்ஸ் இருக்குது. எல்லாவற்றையும் எங்களால் முடிஞ்ச அளவு கொண்டு போகிறோம். ஸோ இதை மேலும் செம்மையாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட கோஆப்ரேஷனும் உங்களோட ஃபீட்பேக், இதை பற்றின உங்களோட கருத்துக்களை உங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் வந்து சொல்லுங்கள், அல்லது நேரடியாக எங்களோட டைரக்டர் வேளாண் விரிவாக்க மையம் அவங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உங்களோட கருத்துக்களை கவனத்துடன் பரிசீலித்து உங்களுக்கு எவ்வகையில் உதவ வேண்டும் என்று திட்டங்கள் தயாரித்து எப்போது உங்களுடன் பணிபுரிய தயாராக இருக்கிறோம்.
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாங்குடன் பணியாற்றி வரும் பெருமதிப்பிற்குரிய பதிவாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட பணிவுடன் வேண்டுகின்றோம். அதிக அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே, இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்பது சற்ற குறைய 100 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டிலே மிக சிறப்பான ஒரு பணியை ஆற்றி வருகிறது. அல்லது மறைமுகமாகவோ இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பங்கு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அது நேரடியாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக இருக்கலாம், அது ஒரு ரகமாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு அப்பாவுக்காக இருக்கலாம், அம்மாவுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருடையும் தொடர்பு கொண்டதாகவே இருக்கிறது. அந்த அளவிற்கு எங்களுடைய பணி என்பது இந்த தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் உழவு என்பது, வேளாண்மை என்பது வெறும் உழவரோடு நின்று போவதில்லை. அது மாணவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது தொழில் முனைவோரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது வீட்டில் உள்ள ஒரு இல்லத்தரசியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது ஒரு வணிகம் செய்பவரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக வேளாண்மை என்பது முன்னெல்லாம் கூறுவது போல ஒரு உழவரோடு சம்பந்தப்பட்டது என்று அதை தள்ளி வைத்து விட முடியாது. இப்பொழுது எல்லாருக்கும் உண்டான ஒரு தொழிலாகத்தான் உழவை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் உழவினுடைய உப தொழில்கள் அவ்வாறு இருக்கின்றன. முன்பெல்லாம் உழவு மட்டுமே செய்து கொண்டிருந்த உழவர் இப்பொழுதெல்லாம் அடுத்த பரிமாணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடாகத்தான் இது போன்ற கண்காட்சிகள், உழவர் தின விழாக்கள் எல்லாம் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் ஏற்கனவே உழவரின் வளர் மேலாண்மை என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வருகிறோம். மாதந்தோறும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நியூஸ் லெட்டர் என்று ஆங்கிலத்தில் வெளியிட்டு வருகிறோம். இருந்த போதிலும் கூட மக்களுக்கெல்லாம் சீயிங் இஸ் பிலீவிங், பார்த்தால்தான் ஒன்றின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்பதற்காகவே இது போன்ற கண்காட்சிகள், இது போன்ற வயல் விளக்க திடல்கள், இது போன்ற மாதிரி திடல்கள் எல்லாம் நாங்கள் அமைத்து வருடத்துக்கு ஒரு முறையாவது இவ்வாறு ஒரு உழவர் தின விழா என்று, அது ஏதோ ஒரு இடத்தில், கோயம்புத்தூராக இல்லாட்டாலும் மதுரையாக இல்லை பையூராக ஏதோ ஒரு இடத்தில் இவ்வாறு நாங்கள் நடத்தி கொண்டே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய துணைவேந்தருடைய வழிகாட்டலின்படி இந்த கோவை மாநகரிலேயே இந்த உழவர் தின விழாவை மிக சிறப்பாக 4 நாட்கள், உங்களதெல்லாம் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று இல்லாமல் 4 நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இதை நடத்தி முடித்திருக்கிறோம். உண்மையிலே இது மிக்க பயனுள்ளதாக, உழவர்கள் மட்டுமல்லாமல் நான் கூறியது போல அத்துணை பேருக்கும் பயனுள்ளதாக ஒரு விழாவாக இது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த உழவர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற உங்கள் அத்துணை பேருடைய அன்பும் ஆதரவும் இதற்கு இருந்திருக்குது. இது போன்ற அன்பு ஆதரவும் இனிவரும் நாட்களும் நீங்கள் தர வேண்டும். நாங்களும் மேலும் மேலும் இந்த உழவுக்காகவும் உழவர்களுக்காகவுமே உழைக்க தயாராக இருக்கிறோம். அதை மீண்டும் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே, உயர் அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் மாணவர் அவர்கள், கடந்த 4 நாட்களாக இந்த உழவர் தின விழா உழவர் பெருவிழாவாக கொண்டாடும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நமது நாடு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற போதிலும் உழவர்களுக்கு ஏற்படும் சவால்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை. இப்பொழுது விவசாயத்திலே உழவர்களை நிறுத்திக் கொள்வதற்கே மிகவும் பாடுபட வேண்டியிருக்கிறது. தொழிலாளர் பற்றாக்குறை மிகவும் அதிகமாக உள்ளது. சராசரியாக எடுத்துக்கொண்டால் தொழிலாளர்களின் ஆவரேஜ் ஏஜ் உயர்ந்து கொண்டே வருகிறது, 50-55. அதனால் குவாலிட்டியான ஒர்க் அவங்களால செய்ய முடிகிறது. ஸோ இந்த சவால்களை எதிர்கொள்ளும் வழியாக புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு பயிருக்கும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியுள்ளது. அதை செயல்படுத்தப்பட வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. சர்க்கரையை பொறுத்தவரை நாம் நமது நாட்டின் உள்நாட்டு தேவைக்கான அளவை 10 வருடங்களுக்கு முன்பாகவே அடைந்து விட்டோம். நமது தேவை 28.5 மில்லியன் டன்கள். ஆனால் 10 வருடத்துக்கு முன்னாக இந்த இலக்கை நாம் அடைந்து இப்பொழுது 35.5 டன்கள் வரை உயர்த்தியுள்ளோம். என்றாலும் கரும்பு விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் இன்னும் தீர்ந்தபாடில்லை. சரியான விலை,
சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்வது போன்ற பலவிதமான சவால்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலக தின விழாவானது எல்லா உழவர்களுக்கும் மிகவும் உபயோகம் உள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாக உள்ளதாகவும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் ஒரு சரியான தருணமாகவும் அமைந்ததற்காக நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் தனது சிறப்பான முயற்சியினால் கொடிசியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த காட்சியை போன்றே மிகவும் பிரம்மாண்டமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள். நாங்களும் ஒரு ஸ்டால் இங்கே போட்டிருக்கோம். அந்த ஸ்டால் வரும் உழவர்களின் கலந்துரையாடும் பொழுது அவர்கள் ஒரே இடத்தில் பல பயிர்களை பற்றி பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்னென்ன வேணும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளும் நிகழ்வாக இந்த இது இருந்ததாக கூறினார்கள். இந்த சிறப்பான உழவர் தின விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக அமைத்த துணைவேந்தர் அவர்களுக்கு எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் வரும் நாட்களிலும் இதே போல வரும் ஆண்டுகளிலும் இதே போல சிறப்பாக உழவர் தின விழாக்கள் அமைய எனது வாழ்த்துக்கள். நீர்தாங்கி பாதாங்கும் உழவு தொழில் மேம்பட சுமைதாங்கியாய் நின்று தன் களைப்பறியா உழைப்பால் உலக அரங்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை வெற்றியின் சாசனத்தில் நிலைநிறுத்தும் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை TNAU அக்ரிகாட் பீட்டா வெர்ஷன் இடுபொருள் விற்பனை தளத்தை துவக்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 4 நாட்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கரும்பு இனப்பெருக்க மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி கோவிந்தராஜ் அவர்களே, இங்கே குழுமியுள்ள அனைத்து யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ், முக்கியமா டாக்டர் பி முருகன், டைரக்டர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அவர்தான் இதுக்கெல்லாம் ஹீரோ. நீங்க பாத்தீங்கன்னா வரவேற்புரை சொல்லும் போதே நன்றியையும் சேர்த்து சொல்லி நம்ம எல்லாத்தையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி இருக்கிறாரு. ஸோ அவரோடு இணை நின்று நடத்தின எங்க ஆனந்தராஜா காண போயிட்டாரு, ஆனந்தராஜா. ஸோ அந்த கம்ப்ளீட் டீம் அவங்களுடைய நின்று செஞ்ச விதம், இட்ஸ் ரியலி அவங்க எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். இது கூட இன்னொருத்தர் நம்ம சொல்லி ஆகணும், எங்களுடைய பிஆர்ஓ ஆல் லாஜிஸ்டிக்ஸை ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தது எங்களோட பிஆர்ஓ டாக்டர் ராஜவேலு. எங்களுடைய அனைத்து இயக்குநர்களும் அவர்களுடைய தனித்தனி திறமையை இந்த உழவர் தின விழாவில் காட்டிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். முக்கியமா நீங்க இங்க ஸ்டால்ஸ் அமைச்ச விதத்திலையும் சரி, டாக்டர் பி முருகன் சொன்ன மாதிரி எங்களுடைய அனைத்து யூனிட்ஸும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே 117 யூனிட்ஸ் இருக்கு எங்க கிட்ட. அதாவது 18 கல்லூரிகளும் இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 43 ஆராய்ச்சி நிறுவனங்களும் அங்கிருந்து வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்கள், அங்கிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களை அழகா காட்சிப்படுத்தி விவசாயிகளுக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் கிராப் மேனேஜ்மெண்ட் டாக்டர் கலாராணி அண்ட் டீம், அவங்க பாத்தீங்கன்னா
இது மட்டும் இல்ல, காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம இங்க திடல்லையே வந்து உங்களுக்கு மாதிரி திடல் அமைச்சு இத போட்டா எப்படி இருக்கும், இத போடாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன். உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு வச்சிட்டோம்னா ஒன்ன தெளிச்சு பண்ணியிருக்காங்க, இன்னொன்னு தெளிக்காம பண்ணியிருக்காங்க. சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க. எல்லா வெரைட்டிஸையும் கொண்டு வந்து காட்சிப்படுத்திட்டாங்க. முக்கியமா கடந்த வருடம் வெளியிடப்பட்ட அனைத்து வெரைட்டிஸையும் டைரக்டரேட் ஆஃப் கிராப் மேனேஜ்மெண்ட் ரவிகேஸ்வரன் தலைமையில கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னா இயற்கையை எப்படி வந்து பாதுகாக்கிறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கு அப்படிதான் எங்களோட டாக்டர் பாலசுப்ரமணியம் டைரக்டரேட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வழியா அவங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வயல்ல காட்சிப்படுத்திட்டாங்க. இன்னொரு மிகப்பெரிய சவால் பூச்சி நோய்களை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாந்தி அண்ட் டீம் கொண்டு வந்து அதையும் அழகாக திடல்ல வச்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வைக்கணும் அப்படின்னு சொன்னா இயந்திரமயமாக்கல் கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டைரக்டர் பேசினாங்க. மிகப்பெரிய சவால் வேளாண்மையில அப்படின்னா வேளாண்மையில நிலைநிறுத்தருக்கு. அதே மாதிரி கரும்பு இனப்பெருக்க மைய இயக்குனரும் சொன்னாங்க வேளாண்மையில விவசாயிகளை நிலைநிறுத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு மிடில் ஏஜுக்கு மேல இருக்கிற விவசாயிகள் தான் இருக்காங்க. யங் ஜெனரேஷன் இப்ப வந்து வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறை. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மெக்கனைசேஷன் போய் ஆகணும். டாக்டர் ரவிராஜ் அண்ட் டீம் கம்ப்ளீட் மெக்கனைசேஷனை உங்களுக்கு செயல் விளக்கமா பண்ணி காமிச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இங்க எங்களுடைய யூனிவர்சிட்டியில இருக்கிற அனைத்து சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் வாலண்டியர்ஸ் ஆயிட்டு அவ்வளவு அழகா பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட கிரேட்டஸ்ட் அக்னாலஜ்மெண்ட், அவங்களுடைய சேவையை பாராட்டுறதுல நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறதுல நான் இந்த தருணத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது நாங்க எப்பயுமே எங்களுடைய ஐசிஆர் இன்ஸ்டிடியூட்ஸை நாங்க பிரிச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா நாங்களும் அவர்களும் ஒன்றுதான். அவங்க சென்ட்ரலைஸ்டா ஒர்க் பண்றாங்க, நாங்க ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய ஐசிஆர் இன்ஸ்டிடியூட் ஸ்டேட்டுக்காக தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இங்க இருக்கிற சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட், காட்டன்ல ராஜா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க, காட்டன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட், அதே மாதிரி பனானா ரிசர்ச் சென்டர், இவங்க எல்லாம் எங்களோட. அது மட்டும் இல்ல, சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் ஊட்டியில இருந்து கொண்டு வந்து அழகா எங்களுக்கு எல்லாத்துக்கும் டெபிட் பண்ணி விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த தருணத்தில் அவர்களையும் நான் பாராட்ட இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே முருகன் பேசினாரு, யார் யாரெல்லாம் ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. NGOs, farmer producer organization, all input dealers. It was really amazing to look at everything. ஒன்னொன்னே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நான் ஒரு ஸ்டாலை கூட விட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் டே வந்து A ஸ்டால் அண்ட் D ஸ்டால் போனேன். A ஸ்டால் மட்டும் போனேன் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸோடலாம். பட் திரும்ப வந்து A அண்ட் D ஸ்டால் செகண்ட் டே ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டாலையும் விசிட் பண்ணி நீங்க எவ்வளவு சிரத்தை எடுத்து வந்து உங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்தேன். நேத்து B and C ஸ்டால்ஸ் போயிருந்தேன். நிஜமாலுமே ரொம்ப அழகா நீங்க எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி இருந்தீங்க. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நிறைய ஆராய்ச்சிகள் பண்றோம். நாங்க 1000 விஞ்ஞானிகள் உங்களுக்கான ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். மித்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இல்லாத ஒரு பெரும் தனிச்சிறப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒண்ணுதான். ஸோ இதுல வந்து 1000 விஞ்ஞானிகள் நாங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது இல்லாம ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து படிச்சு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி வந்து வேளாண்மையை நவீனமயமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்னொன்னும் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கண்காட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். நாங்க பண்ணிருக்கிறத எங்க ஷெல்ஃபுக்குள்ளேயே எங்க ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தெரியாது. நவீனமா என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த இதுல கரெக்டான தலைப்பு வச்சிருக்காங்க. அடுத்த வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு அழகான தலைப்பை வச்சுதான் இந்த கண்காட்சியை வந்து நாங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். அதாவது வரக்கூடிய தலைமுறையினர் எப்படி வேளாண்மையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இதை நாங்க இந்த கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சோ அதுக்காகத்தான் இந்த மாதிரியான கண்காட்சி. சோ முதல்ல பாத்தீங்கன்னா கொடிசியா கூட போகும்போது எனக்கு தோணுச்சு, இந்த 2 வருஷம் நாங்க அவங்க கூட போகும்போது அக்ரிகல்ச்சருக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸை நம்ம சரியா டெபிட் பண்ண முடியல அங்கன்ற எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலதான் 1000 ஏக்கர் நிலப்பரப்பை இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்
பல்கலைக்கழகத்துல வச்சுட்டு நாமையே போய் இன்னொரு இடத்துல போய் நம்மளுடைய பொருட்களை காட்சிப்படுத்தணும், இங்கே நம்ம ஜம்முன்னு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தான் இந்த ஒரு கண்காட்சியை நாங்க இங்க பண்ணணும். இந்த இடத்துல ஒரு 2000வது வருஷத்துல டாக்டர் கண்ணையன் வைஸ் சான்சலரா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கண்காட்சி நடந்தது. 24 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அளவுல நாங்க உழவர்களுக்கான உழவர் தினவிழாவை இங்க கொண்டாடி இருக்கோம். இது வந்து இப்ப ஹானர் பண்ண போறோம். அப்பயே எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ முருகன் எல்லாருடைய பேரையும் படிச்சாரு. 18, 19 இன்புட் டீலர்ஸ் நீங்க நல்ல அழகான உதவியை பண்ணியிருக்கீங்க. பொருளுதவிங்கிறத விட உங்களுடைய ஸ்டால்ஸை போட்டு மக்களுக்கு இது பண்ணீங்க. இப்ப நெக்ஸ்ட் ஜென் அக்ரிகல்ச்சர்னா முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், உரமே போடாம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், போதுமானதா இருந்துச்சு. அடுத்தது நம்ம உரம் போடக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்தோம். ஏன்னா 1960ஸ்ல நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அறிமுகப்படுத்தும் போது டெஃபினட்டா அது எடுக்கக்கூடிய சத்துக்களை நம்ம திருப்ப நம்ம மண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். பசுமாட்டோட சாணம் இதெல்லாம் ஃபார்மியர் மென்யூர் இதெல்லாம் போடுறத வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒன்லி கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் போயிட்டோம். அதற்கான விளைவுகளை சந்திச்சிட்டோம். இப்போ என்னன்னா மண்ணில் வந்து மலட்டுத்தன்மை அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான விஷயங்களும் எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல போனோம்னா வாட்டர் சால்யுபிள் ஃபர்டிலைசர் கொண்டு வந்துட்டோம். அதாவது எல்லாம் இப்ப ட்ரிப்புக்கு போயிட்டோம். நீர்ப்பாசனம் வந்து ஓப்பன்ல விட்டுட்டு போற அது வந்து குறைஞ்சு போய் இப்ப எல்லாம் ஒரு 80% ஆஃப் த லேண்ட் அதர் தென் பேடின்னு வச்சுக்கலாம். நெல்லை தவிர மித்த இடங்கள்ல நுண்ணீர் பாசனம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணா போயிடுச்சு. அதுல அப்ப நுண்ணீர் பாசனத்துல போடும்போது நம்ம எதுக்கு ஒரு அடியுரம் போட்டு அப்புறம் ஒரு 30 நாள் கழிச்சு ஒரு மேலுரம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மேலுரம் போட்டு அது பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி 40% கூட இருக்காது. சோ அடுத்ததான் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு பசிச்சா இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்தை மட்டும் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு பயிர் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கும். நம்ம அடியுரத்தை கொண்டு போய் கொட்டி அது தேவையே இல்லை. முக்காவாசி அது வந்து ஒன்னா ஆவியாகி அது போய் என்விரான்மெண்ட்டை பாதிக்கும், இல்லையா நீர்ல கரைஞ்சு சாயிலுக்கு கீழே போய் நம்ம பொல்யூட் பண்ணும், சாயில் பொல்யூஷன் பண்ணும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம எவ்வளவு உரம் எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் கொண்டு வந்தோம். அது வாட்டர் சால்யுபிள் ஃபர்டிலைசர். ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறீங்க. இந்த வாட்டர் சால்யுபிள் ஃபர்டிலைசர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல 3 இடத்துல நாங்களே தயார் பண்ணி குவாலிட்டி ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சிகள் எடுத்திருக்கோம். இப்ப வந்து ஆல் 19ங்கிற ஒரு கிரேட் மட்டும் வருது, NPK 19 இனி வரக்கூடிய காலங்கள்ல கிராப் ஸ்பெசிபிக்கா போறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதற்கு ஒரு படி மேல போய் இப்ப நம்ம நானோ தொழில்நுட்பத்தை வச்சு 90% எஃபிஷியன்சி கொண்டு வரணும் அப்படின்னு நானோ யூரியா, நானோ DAP, ஆல் நானோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்னது வந்து ஒரு துறையில இருக்கிற வளர்ச்சி மட்டும்தான். இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் உள்ள வளர்ச்சியை ஒரு சேர இங்க வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். அதை நீங்க எல்லாரும் கண்டு கழிச்சீங்க. இப்ப என்னன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இங்க எவ்வளவு பேர்ப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 32,000 விவசாயிகள் இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இன்னுமே வந்து வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நிறைய விவசாயிகள் வரணும். அடுத்தடுத்து எவ்ரி இயர் நாங்க இங்க ஒண்ணு பண்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். கோவிட் சமயத்துல வந்து எங்கேயுமே பண்ணல. பட் கோவிட்க்கு அப்புறம் லாஸ்ட் இயர் நாங்க மதுரையில ஒரு கண்காட்சி அமைச்சோம். அப்ப வந்து இங்க பல காரணங்களால கோயம்புத்தூர்ல நாங்க பண்ண முடியல. பட் இனிமேட்டு ஒவ்வொரு வருஷமும் கோயம்புத்தூர்ல ஒண்ணு நடத்துவோம். இதே மாதிரி எங்களுடைய உறுப்பு கல்லூரிகள்ல ஏதாவது ஒரு கல்லூரியில அங்க ஒரு உழவர் தின விழா நடத்துறதுக்கும் நாங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற இதுல இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போறப்ப இப்ப இங்க உட்கார்ந்துட்டு கூட பார்த்தேன், இங்கிருந்து போற ஒரு விவசாயி கூட சும்மா கையை வீசி போல, ஏதாவது ஒரு இடுபொருளை வாங்கிட்டு போறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விதைகள், இங்கிருந்து பெரிய பெரிய நாத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. என்னன்னா ஒண்ணு வந்து என்ன இருக்குதுன்னு தெரியறது. நான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன், நான் நேற்று அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நர்சரி பர்சன் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு எவ்வளவு பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் சொன்னாரு, இவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. வெரி குட் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, இந்த சேல்ஸ் ஆகிறதுக்காக நான் இதை சொல்லலைங்க, எனக்கு கான்டாக்ட்ஸ், இதை வச்சு எனக்கு நிறைய வந்து பிசினஸ் பெருகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். So that is what is required here. கனெக்ஷன். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒரு
இவங்களுக்கும் அதை உபயோகிக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு வேலையா இங்க எடுத்து நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நாங்க எல்லாத்துலயும் 100% உங்க திருப்திக்கு பண்ணினோமான்னு எங்களுக்கு தெரியாது. எப்பவுமே ஆல்வேஸ் there is a scope for improvement. ஸோ அந்த மாதிரி ஒரு scope for improvement இருந்தா தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லுங்க. வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக இந்த உழவர் பெருவிழாவை நடத்த எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு பெரிய அளவுல கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த விழாவை தொடங்கி வைக்க நம்ம தமிழக அரசு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. முக்கியமா எங்களுடைய வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து இங்க ஒவ்வொரு செடியும் போய் பார்த்தாங்க. அவங்க என்னாலே நம்ப முடியல. சரி, காலையில வராங்க, அவசர அவசரமா போயிடுவாங்கன்னு பார்த்தா வந்து திடல்ல போய் ஒவ்வொரு பிளாட்லயும் போய் நல்லதையும் சொன்னாங்க, இது இப்படி பண்ணிருக்கலாங்கிற ஒரு அறிவுரையும் கொடுத்தாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா எங்க கூட ஃபுல் ஃபீல்டு விசிட் முடிச்சுட்டு அரங்கம் அவரால் முழுசா வர முடியல, அரங்கம் ஃபுல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க மத்தியானம் திருப்பி கவர்மெண்ட்ல ஒரு வேலை அப்படிங்கறதுக்காக போக வேண்டி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க லோக்கல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய வீட்டு வசதி துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர்களும் வந்து இங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லாசி வழங்கி ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களும் வந்து இங்க விழாவை சிறப்பிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்லயும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. விவசாயிகள் கூப்பிட்டு வரக்க அவங்களும் உறுதுணையா நின்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டி இதை வந்து பெரிய ஒரு விஷயமா நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து திரும்பவும் நம்ம எல்லாரும் ஒன்னா இணைந்து விவசாயத்தை ஒரு பெரிய ஒரு மாற்று இதா கொண்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய விவசாயத்துல ஒரு அளவுக்கு தான் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, வருங்காலத்துல விவசாயின்னு பார்த்தா ஒரு பிரைடோட மக்கள் பார்க்குற அளவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள நமது அனைவருக்கும் உண்டு அப்படிங்கறது இந்த தருணத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு இதே நாங்க செயலியை உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்தினோம். TNAU agricard.com. இது வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷன் நாங்க லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணிட்டோம். அதோட சக்சஸ் வச்சு இப்ப செகண்ட் பீட்டா வெர்ஷன், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கோம். இனிமேட்டு நீங்க யாருமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வந்து பில்லர் டு போஸ்ட் அலைஞ்சு ஓகே இந்த கரணை எங்க கிடைக்கும், தீவிர பயிரோட கரணை எங்க கிடைக்கும், இந்த டிபார்ட்மெண்டா அந்த டிபார்ட்மெண்டா எங்க போறதுன்னு எனக்கு தெரியலையே, உயிர் உரம் எப்படி வாங்குறது, இல்ல பூஞ்சால கொல்லி எப்படி இந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்ல. நீங்க உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் படிச்ச ஒரு இளைஞரோ அல்லது மொபைல் யூஸ் பண்ற எல்லாரும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து agricard.com குள்ள உள்ள போயிட்டு அதுல இருந்து நீங்க என்ன வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணி நீங்க இந்த இதுல எல்லாம் பண்றீங்கல்ல, அமேசான்ல கார்ட்ல கொண்டு போய் போட்டு பேமெண்ட் கேட்வே வைக்கிறீங்கல்ல, அதை கம்ப்ளீட்டா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி 2வது நாள் உங்க பொருட்கள் வந்துரும். தரமான பொருள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அதற்கு நாங்கள் உத்தரவாதம். இதை இன்னும் இந்த வந்து பெரிய பேசா கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோடு இணைந்துள்ள ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்களும் அவர்களுடைய பொருளையும் எங்கள் வாயிலாக அவங்க வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து செல்றதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாய் கொண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உங்களுக்காகவே இயங்குகிறது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு, இதுக்கு தெரிஞ்சு தெரியாம சின்னதா பெருசா இது நல்லபடியா நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் மனசார என்னுடைய நன்றிகளை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உழவர் தின நிறைவு விழா பேருரையாற்றி அமர்ந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். வேளாண்மை பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகத்தால் மேம்படுத்தப்பட்ட எக்ஸிபிட்டாஸ் டைரக்டரியை வெளியிடுமாறு பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதை நீங்களும் எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்ல. இதுல எந்தெந்த இதுல என்ன வச்சிருக்குன்னு சொல்லி எல்லா விவரங்களும் இதுல கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம யார் யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, என்ன பொருட்கள் வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாலோட அட்ரஸ், அவங்களுடைய
கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபியூச்சரில் நாங்கள் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாலும் அழகாக வீடியோ எடுத்திருக்கோம். நீங்கள் அந்த இதையை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வர மாதிரி நாங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறோம். இந்த 4 டேஸில் எங்களால் பண்ண முடியல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாலை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்ன இருந்ததுன்னு நீங்கள் திரும்ப போய் பார்க்க முடியும். Thank you so much. பெருமதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகேங்க உடனே ஓகேங்க அவருக்குள்ள கட்டாக கம்பி வருது காரில் எடுக்க முடியாது. சார் ரெடிங்க பாருங்க. நான் செல்லு எடுத்துக்கணும் சார். சார் கொஞ்சம் செல்லு மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகேங்க. Next, Forest College and Research Institute, Mettupalayam. ஓகேங்க. Department of Food Microbiology, GNA, சார் ரெடிங்க. Department of Agricultural Microbiology, Agroclimate Research Sir, ready, Center, இங்க பாருங்க. GNA, Coimbatore. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அறிவியல் மையங்கள் KVKs of விருதுநகர், ராம்நாட் and கன்னியாகுமரி. தொடர்ச்சியாக KVKs of Nilgiris, Tirupur and Trichy. The program coordinator, so please request you to come out to the dais. KVKs of NGOs, KVK Karur. அடுத்தபடியாக செயல் விளக்க திடல்களுக்காக for field demonstration Center for Planting and Genetics, GNA, Coimbatore. Next, சார் ரெடி. அடுத்தபடியாக Department of Agriculture, Farmers Welfare, Department of ஓகேங்க. followed by Sugarcane Breeding Institute, Coimbatore. Sugarcane Breeding Institute, Regional Station, Coimbatore. சார் ரெடிங்க சார். Startups. First one is Deep Forest. Deep Forest. Senmark Agronomics Private Limited. Sprout. Mahindra. CB Batteries. CB Batteries. And finally, Banana Forest. உழவர் தின விழாவுக்கு தாராளமாய் நிதியுதவி நல்கியவர்களை கௌரவிக்குமாறு பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். First, சார் ரெடிங்க சார். Agriculture Insurance Company of India Limited. சார் சார் ரெடிங்க சார். Tamilnadu Newsprint and Papers Limited. USAID Trees Outside Forests in India program. Spink Green Star Fertilizers Limited. CRI Pumps
HR. Next, NABARD. Sugars Limited. சார் Thomas Fertilizer Cooperative Limited. சார் ரெடிங்க சார். Tractors and Farm Equipment Limited. Finally, IFCO Nanoventions Private Limited. சார் ரெடி இங்கே பண்ணு. ஓகேங்க தமிழ்நாடு சார் ரெடிங்க. அவர் இங்கே பாருங்க சார். ரெடி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க தொடர்ச்சியாக சார். ரெடிங்க. ஓகே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குனர் அவர்களுக்கு சார் ரெடிங்க. கௌரவிக்குமாறு பெருமதிப்புக்குரிய விரிவாக்க கல்வி இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். No. இயக்குனர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இங்கே பாருங்க சார். சார் ரெடி இங்கே பாருங்க சார். பயிற்சி பிரிவின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் நா. ஆனந்தராஜா அவர்கள். இங்கு கூடியிருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முதல்வர்கள், துறை தலைவர்கள், விவசாய நண்பர்கள், இடுபொருள் அங்கத்தினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவின் இறுதி தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த விழா நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நம்ம துணைவேந்தர் சொன்னது போல இந்த இடத்தில் 24 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம இந்த விழாவை வந்துட்டு இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுல துவக்க நிகழ்ச்சிக்கு நம்முடைய தமிழக அரசின் முதலமைச்சர் அவங்களோட வழிகாட்டுதலோட நம்மளுடைய வேளாண்மைத்துறை அமைச்சர், உழவர் நலத்துறை அமைச்சர் அவங்க வந்து சிறப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு வசதி நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு செய்தி மற்றும் பத்திரிகை துறை அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சார்பாகவும் இயக்குநர்களின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் நம்மளுடைய மிக பெருந்த நன்றியை நான் வந்துட்டு நம்ம இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு இந்த தருணத்தில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கிற மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல நம்மளுடைய அரசு செயலர் அவங்க வழிகாட்டுதலோட நம்முடைய இயக்குனர் வேளாண்மை, தோட்டக்கலை, மலைப்பயிர்கள் மற்றும் விற்பனை மற்ற அனைத்து துறை இயக்குநர்களுமே வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணினாங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இயக்குநரகத்தின் சார்பாகவும் இந்த விழாவை வந்துட்டு சிறப்பாக இங்கே செயல்படுத்தினதுக்கு சார்பாகவும் நம்மளுடைய நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இது எல்லாத்தோட முத்தாய்ப்பாக நம்மளுடைய துணைவேந்தர் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த விழாவை வந்துட்டு நம்மளுடைய சரியா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் நம்ம வந்து இதை உறுதிப்படுத்தணும். அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு முழு ஆதரவும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிறுவனங்களுக்கு நாங்கள் வந்துட்டு நன்கொடை கேட்டு கடிதம் எழுதியிருந்தோம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினோம். அத்தனை விஷயங்களும் 3 முறை வந்துட்டு பல்கலைக்கழக
உயர் அதிகாரிகள் கூட்டத்தை வந்து நமக்கு நடத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 2 முறை ஒரு ப்ரீ ப்ரெஸ் லான்ச் வச்சு கொடுத்தாங்க, ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம சிறப்பா வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம குறிப்பா அனைத்து எக்ஸிபிட்டர் ஸ்டாலுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ABCDயில் இருக்கக்கூடிய அத்தனை அரங்குகளுக்கும் தனிப்பட்ட முறையில வந்து என்னென்ன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம உணவு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த உணவு ஃபுட் கோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதிக்கும் வந்து ஆய்வு பண்ணி கொடுத்தாங்க. அதனால நம்மளுடைய இயக்குநர்களின் சார்பாகவும் அனைத்து அரங்க அமைப்புகளின் சார்பாகவும் நம்மளுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் வந்துட்டு சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய பதிவாளர் ஐயா அவர்கள் எப்போவெல்லாம் நாங்க போய் என்னென்ன ஆலோசனைகள் வேணும், என்னென்ன வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உற்று தோழனாக இருந்து உறுதுணையாக இருந்து ஆதரவு அளித்து மிகப்பெரிய ஆலோசனைகள் எங்களுக்கு வழங்கி கொடுத்தாங்க. எங்களுடைய இயக்ககத்தின் சார்பாகவும் விழா அமைப்பினரின் சார்பாகவும் எங்களுடைய மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய ஆராய்ச்சி இயக்குனர் அவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ட்ரோலர் பொறுப்பு. எல்லா நிதி ஒப்புதலும் அவங்க மூலியமா தான் போய்கிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பா கடைசி நேரங்கள்ல வந்துட்டு முன்பணம் வாங்குவதற்கும் சரி, மற்ற ஆலோசனைகள் வாங்குவதற்கும் சரி, ஆராய்ச்சி நிலையங்கள் பூரா கொண்டுட்டு வரதுக்கும் கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 92 நம்மளுடைய நிறுவனங்களை இதுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி நமக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்காக பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய இயக்குநரகத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்மளுடைய இயக்குனர் ஆராய்ச்சி அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதுபோல இங்கு மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்குநர்களும் நமக்கு வந்துட்டு பதிவு பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க நம்மளுடைய கிராப்பை வந்துட்டு நம்மளுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் செயல்முறை விளக்கம் கொடுத்த நம்மளுடைய பயிர் பாதுகாப்பு மையமா இருக்கட்டும், நம்மளுடைய இயக்குனர் பயிர் இயக்கமா இருக்கட்டும், சென்டர் ஃபார் பிளான்ட் பிரீடிங் அண்ட் ஜெனடிக்ஸ் 10 விவசாயிகளுக்கு வந்துட்டு புதிய பயிர் ரகங்கள் தொகுப்பு வேணும் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்கும்போது உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்த என்னுடைய இயக்குனர் அவர்களா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை வந்து நமக்கு கொடுத்து விழா மேடம் வந்து சொல்லிட்டாங்க விளையாட்டு திடல் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த முதல்வர் அவர்களுக்கும் நம்மளுடைய இருக்கக்கூடிய அத்தனை முதல்வர்களுக்கும் அத்தனை இயக்குநர்களுக்கும், அதே மாதிரி குறிப்பா நம்மளுடைய ஓடிஎல் டைரக்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. CPMP டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனாகுரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அத்தனை கமிட்டி போட்டு பண்ணி கொடுத்தாங்க. NRM டைரக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டாங்க. பிளானிங் அண்ட் மானிட்டரிங் டைரக்டர் அண்ட் ஓடிஎல் டைரக்டர் பார்த்துட்டீங்கன்னா கருத்தரங்க வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணாங்க. இந்த மாதிரி அனைத்து இயக்குநராக இருக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் எங்களுக்கு முழு மனதோட ஆறுதல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்துட்டு நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி கல்லூரிகள் இருந்து மாணவர்களை இங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கூட்டிட்டு வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு காட்சிப்படுத்தி இந்த வேளாண்மையை பத்தியான அடுத்த தலைமுறைக்கான வேளாண்மையை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி முதல் நாள் நமக்கு துவக்க விழாவில் வந்திருந்தப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் நபார்ட், அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி, அதே மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அட்டாரி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு அப்ளிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய ஹைதராபாத்னுடைய இயக்குனர் டாக்டர் ஷேக் மீரா, இவங்க அத்தனை பேரும் நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி நிதி உதவிகளும் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அதே போல அவார்டு கமிட்டிஸ், அதாவது நம்மளுடைய வணிக மேம்பாட்டு இயக்குநரகத்தின் சார்பாகவும் பயிர் மேலாண்மை இயக்குனர் அவங்க சார்பாகவும் வேளாண் செம்மல் அவார்டு வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80 அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது ஏறத்தாழ. அதுல இருந்து 6 பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். அதை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அரங்குகள், சிறந்த அரங்குகள் எங்கெங்க இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த ஒரு கமிட்டி போட்டு அதுக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த கமிட்டியும் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து அவங்க எல்லாம் நம்ம சிறப்பிச்சோம். அவங்க அத்தனை பேருக்கும் சொல்லி நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அக்ரோ அட்வைசரிஸ் ப்ரொவைட் பண்ண நம்மளுடைய அத்தனை வேளாண்மை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். குறிப்பா நம்ம அடுத்து சொல்ல வேணும் அப்படின்னா நம்மளுடைய பல்கலைக்கழக எஸ்டேட் ஆபீஸ் அண்ட் டீம், பர்டிகுலரா இன்ஜினியர் நகுலன் சார், அருண், சேரன், நவீன் அண்ட் டீம், அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கடந்த 15 நாட்களாக இரவும் பகலாகவும் உழைத்து, ஏன்னா மழை வரும்னு ஒரு போர்காஸ்ட் இருந்தது, அதனாலதான் பிளாட்ஃபார்ம் அடிச்சிருந்தோம். கண்டிப்பாக அதை வந்துட்டு நமக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. சில இடங்கள்ல மேடு பள்ளங்கள் இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து இந்த விழாவை வந்துட்டு அவ்வளவு சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் டீம், சம்பத் தலைமையில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த டீம், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரமேஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாமே தண்ணீர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டீங்கன்னா வாட்டர் கேன் வச்சு எல்லாரும் அதே பண்ணி கொடுத்தாங்க.
இவங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். அதே போல செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ், பர்டிகுலரா டெக்னிக்கல் எங்க டைரக்டர் கிராப் மேனேஜ்மெண்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டாக்டர் சிவகுமார் டெக்னிக்கல் ஆஃபீஸர், மிஸ்டர் இளங்கோ செக்யூரிட்டி ஆஃபீஸர், மிஸ்டர் பழனிசாமி அண்ட் இந்த என்டையர் டீம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உழவர் முன்னாடி வந்து நமக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. அதுல நமக்கு ஒரு புதிய ஒரு படிப்பினை நமக்கு கிடைச்சது. அது பிரகாரம் இந்த மாதிரி எப்படி வாகனங்கள் உள்ள வரணும், எந்த வழியாக போகணும், எங்கெங்கெல்லாம் ஈவன் பல்கலைக்கழக உயரதிகாரிகள் வாகனம் வந்தா கூட இந்த ரோட்ல விடாத அளவுக்கு அவங்க கண்டிப்பாகவும் இருந்தாங்க. அதனாலதான் இந்த விழாவை வந்து இவ்வளவு சிறப்பாக நம்மளால செய்ய முடிஞ்சது. அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம சானிட்டரி டீம், எங்களுடைய இயக்குனர் ஆராய்ச்சி இயக்குனருடைய வழிகாட்டுதல் பேர்ல மிஸ்டர் மருதாச்சலம் அண்ட் டீம் கிட்டத்தட்ட எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, காலையில் நேரம் சரி, சாயந்தரம் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் அகற்றி மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், லா அண்ட் ஆர்டர், இந்த என்டையர் போலீஸ் டீம், நீங்க எங்கெங்க அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போலீஸ் டீம் இருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் இவங்களுக்கு எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்க நாள் அன்னைக்கு வந்து கிராந்திகுமார் ரெட்டி அவர்கள் வந்துட்டு மற்றும் அவங்க இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களும், மக்கள் தொடர்பு அதிகாரி இவங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த விழாவை வந்து சிறப்பிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பல்கலைக்கழகத்துக்குள்ளார பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி, அந்த ரிசர்ச் டீம், மீடியா டீம் இவங்க எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரஸ் கவரேஜ் வந்துட்டு நேஷனல் லெவலில் அன்னைக்கு கொண்டு போயிருக்காங்க. யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூவர்ஸ் ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய மக்கள் தொடர்பு அதிகாரிகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய ரவி அந்த என்டையர் டீமுக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய நன்றியினை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய இயக்குனர் வரவேற்புரையை சொல்றப்ப ஸ்பான்சரர்ஸ் 19 ஸ்பான்சரர்ஸ் நேம் வாசிச்சாங்க. நான் மீண்டும் வாசிக்க வேண்டியதில்லை. அவங்களுக்கும் 275 அரங்கங்கள் அமைத்த ஒவ்வொரு அரங்கத்தினர் இருக்கக்கூடிய அரங்க உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த வருகை புரிந்த விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். குறிப்பா இந்த எல்இடி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏடி ஏஜென்சிஸ், மிஸ்டர் தாமஸ் அண்ட் குரூப்ஸ் அவங்க டீம் பார்த்துட்டீங்கன்னா கேரளாவில இருந்து இங்க வந்து கடந்த 4 நாட்களாக ஒத்துழைச்சாங்க. எங்களுடைய வீடியோகிராஃபர் டீம் டாக்டர் மிஸ்டர் ஐயாசாமி அண்ட் டீம். அதே மாதிரி நம்மளுடைய பிரகாஷ் போட்டோகிராஃபர், யூனிவர்சிட்டி போட்டோகிராஃபர், இங்க இருக்கக்கூடிய ஆடியோ மாரிமுத்து அந்த குரூப், அவங்க பூராமே நமக்கு வந்து எந்த இடத்துலையும் பிசிறு இல்லாம இந்த நிகழ்ச்சியை 4 நாட்கள் நிகழ்ச்சியை தொய்வு இல்லாம வழங்கி கொடுத்தாங்க. எங்களுடைய அலுவலக நண்பர்கள், என்னோட கூட பணியாற்றக்கூடிய எங்களுடைய இயக்குனர், மிகப்பெரிய கைதட்டலை கொடுக்கலாம் டாக்டர் பி முருகன் சாருக்கு. ஏன் அவர் கடைசியா சொல்ல வர அப்படின்னா அத்தனை இயக்கத்துக்கும் அவர் தான் ஒரு அச்சாணி. எனக்கும் செந்திலுக்கும் இங்க இருக்கக்கூடிய கேவிகேல இருக்கக்கூடிய அத்தனை திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இருக்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் தலைவர்கள், அனைத்து இயக்குநர்களுக்கும் அவர் தொடர்ந்து பேசி தொடர்ந்து கேட்டு இந்த விஷயமெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது மிக ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி குறிப்பா மிஸ்டர் சீனிவாசன் நம்மளுடைய கேவிகே தருமபுரியிலிருந்து வந்து கடந்த 5-6 நாட்களாக இங்கேயே இருந்து முதல் நாள் நிகழ்ச்சி அன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கல்ச்சுரல் டீம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. எங்க இயக்குநர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்களுக்கும் அத்தனை அலுவலக நண்பர்களுக்கும், இதுல யாரையாச்சும் பேர் விடுபட்டு போயிருந்தா தவறா என்ன வேண்டாம், அத்தனை பேர்களுக்கும் இந்த விழா சிறப்பிக்க உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கொடுக்குமாறு, ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்துட்டு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்றி உரை சொல்லிக்கிறோம். நன்றி உரைக்கு முன்னாடி இந்த நிகழ்வை இந்த இடத்துல அற்புதமா அமைச்சு கொடுத்த எஸ்டேட் ஆபீஸ் அண்ட் அவங்க டீமை வந்துட்டு எங்களுடைய துணைவேந்தர் அவங்க கரங்களாக அவங்களை வந்துட்டு ஒரு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கெல்லாம் அற்புதமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொடுத்த முனைவர் சுதாலட்சுமி அவர்களையும் வந்துட்டு சிறப்பு செய்யறோம். ஏன்னா துவக்க விழா நிகழ்ச்சிக்கும் சரி, நிறைவு விழா நிகழ்ச்சிக்கும் சரி, அவங்களோட குரல் வளர்த்தால மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்களோட பேராசிரியர் இருந்த முனைவர் அக்சிலியா இப்போ பணி மாறுதலாகி துறை தலைவரா
பல பயிருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஏன்னா அந்த செமினார்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் போனால் கோஆர்டினேட் பண்ணாங்க. இதுல இறுதியா 2 பேர்த்த மட்டும் 3 பேர்த்த சொல்லணும். விகே சாமுண்டீஸ்வரன் திண்டிவனம் பாய்விகே இவங்க 3 பேர் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.